ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி ரொம்ப சாஃப்டான பன்னீர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணுற பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்னொன்று, கடையில் வாங்குகிற பன்னீரில் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. முடிஞ்ச வரையும் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி பன்னீரில் கிரேவிஸ் பண்ணுறது ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை மீடியம் ஃப்ளேமில் காய்ச்சிக்கலாம். நல்லா ஆடை கட்டியிருக்கு பாருங்கள். இந்த பால் எப்படி பார்த்தீங்கன்னா பொங்கி வழியக்கூடாது. இந்த மாதிரி காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நான் இன்றைக்கி தயிர் சேர்த்த போகிறேன். நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்த்தலாம், இல்லாட்டி தயிர் சேர்த்தலாம், இல்லை வினிகர் சேர்த்தலாம். எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்துறப்போ அந்த எலுமிச்சம்பழத்துடைய ஸ்மெல் லேசாக இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம தயிர் சேர்த்து பண்ணுறப்போ ரொம்ப சாஃப்டான பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நீங்கள் தயிர் சேர்த்து பன்னீர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரே டைம் எல்லா தயிரையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் தான் எடுத்தேன். ஆனால் இருக்கிற தயிர் கண்டிப்பாக 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் இருக்கும் என்கிட்ட. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இங்கே பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் சேர்த்த அந்த பால் தண்ணியாக மாற ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இந்த தயிரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இப்போவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுது பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. பால் பன்னீராகவும் தண்ணியாகவும் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் ஒரு துணி போட்டுக்கலாம். இதை கொண்டு போய் நான் கிச்சன் சிங்கில் வச்சுருவேன். சிங்கில் வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றி வடிகட்டிக்கலாம். பன்னீரை ஊற்றி முடிச்சாச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை. இப்போ தண்ணி வச்சு இதை நல்லா அலசிக்கலாம். இது நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அலசணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு நீங்கள் தண்ணி வச்சு அலசிக்கிட்டிங்கன்னா போதும். இதுவே நீங்கள் வினிகர் சேர்த்துனீங்கன்னா இது நல்லா வாஷ் பண்ணணும். இல்லாட்டி வினிகருடைய ஸ்மெல் நம்ம கிரேவியில் வரும். இப்போது இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக புழிஞ்சிக்கலாம். ரொம்ப இறுக்கமாக புழியாதீங்க, சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியை லைட்டாக வடித்து விட்டுறலாம். வடித்து விட்டதுக்கப்புறமா இந்த பன்னீரை பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுட்டு ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் பின்னாடி நம்ம கட் பண்ண முடியும். அதுக்காக தான். இப்போது அந்த சுற்றி வச்சுருக்க முடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டுறலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட் வைக்க போகிறோம். நல்ல 2 லிட்டர் இருக்கும் இந்த தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சு 2லேருந்து 2.5 மணி நேரம் விட்டுறலாம். இப்போ 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பன்னீர் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இந்த டைப்பில் நீங்கள் பன்னீர் பண்ணுறப்போ. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் போட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இங்கே பாருங்கள், நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான நல்ல கலரான பன்னீர் வந்து நம்மளுக்கு கிடச்சி நல்ல ஒயிட்டாக இருக்குது பார்க்குறக்கு நேரில். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை